ஹீரோ ஃபேன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி தான் ஸ்கிரிப்ட் எடுப்பாங்க. ஆனா இவரு அவர் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ரிலேட்டபிளான ஸ்கிரிப்ட் எடுத்து அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஃபேன் பேஸை பிடிச்சாரு. From being a co-star in Soodhukavum to Blue Star, his success is amazing. He's simple, charming and extremely generous. அவரோட கதை போமா. So let's put your hands together and welcome our Sabanayagan Ashok Selvan sir onto the stage. Hi CIT. எப்படி இருக்கீங்க? I love you all. Thank you for having me here. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. CIT ஓட ஜர்னி, ஸ்ரீராம் சார் ஃபவுண்டரோட ஜர்னி, இது எல்லாமே எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு. காலேஜ் லைஃப் எப்படி இருக்கு? எது தனித்தனியா உட்கார வச்சிட்டாங்களா? Ten years of தெகிடி நேத்து. அதான் ஃபர்ஸ்ட் உங்களையும் என்னையும் நினைச்சதுன்னு நான் நினைக்கிறேன். சூதுகவுக்கு அப்புறம் என்ன உங்களுக்கு அறிமுகப்படுத்தி உங்களுக்கு அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு சக்சஸ்னா என்னன்னு தெரிஞ்ச படம் அது. ஸோ இப்போதான் 10 years ஆச்சு. எனக்கு அது ஞாபகமாக தான் இருந்தது. பாடலாமா? கதைப்போமாவா விண்மீனா? பாடலாமா? என் கூட சேர்ந்து பாடுறீங்களா? உன்னை இன்று பார்த்ததும் எங்கு தேடி அலைந்தாயோ, நெஞ்சம் சொல்ல தயங்குமே, கைகள் கோர்த்து பேசினாலே தைரியங்கள் தோன்றுமே. கதை போமா கதை போமா, ஒன்றாக நீயும் நானும் தான். Thank you, thanks, thank you, thank you. Big round of applause. Big round of applause to the people. Thank you for singing. Thank you. Blue Star பாத்தீங்களா? ப்ளூ ஸ்டாருக்கு நான் டோட்டலா இந்த சைடு பார்த்து கேட்க போறேன். ப்ளூ ஸ்டார் பாத்தீங்களா? சபாநாயகனா கண்டினியூஸா எனக்கு வெறும் லவ் மட்டும் நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க. ஐம் வெரி கிரேட்ஃபுல். இன்னும் நிறைய படங்கள் உங்களுக்கு பண்ணி உங்களை என்டர்டெயின் பண்ணுங்கிறது என்னோட ஆசை. क्वेश्चन and answer வைக்கலாமா? Sir, yes sir. நம்ம CIT students they want to ask a few questions. Please go ahead. மீரா அக்கான யார் பா கத்திட்டே இருக்கு? Part 2 பண்ணிடலாம். Don't worry. Okay. எந்த ஒரு film backgroundமே இல்லாம இந்த 10 years of Ashok Selvan நீங்க எப்படி பாக்குறீங்க? உண்மையா சொல்லணும்னா எனக்கு பெரிய சப்போர்ட் வெளியிருந்து வரல. வெறும் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து மட்டும் தான் வந்திருக்கு. ஒரு படமும் எனக்கு ரிவ்யூஸை விட வேர்ட் ஆஃப் மவுத்னால மட்டுமே என் படங்கள் ஓடுது. அதுக்கு நீங்க மட்டும்தான் காரணம். இதை நான் சும்மா சொல்லல. என் மேல சத்தியம், நான் சும்மா சொல்ல. உங்களால மட்டும்தான் நான் இங்க நிக்கிறேன். சோ தேங்க்யூ ஃபார் தட். தேங்க்யூ. ஏன்னா யூஸ்வலா அந்த நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற மக்கள் வந்து ஒரு பெரிய ஒரு ரிவ்யூ, ஒரு போஸ்டிங் எல்லாம் பண்ணி ஒரு பூம் பண்ணுவாங்க. எனக்கு ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நீங்கெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லியே தான் என் படம் ஓடி இருக்கு. ஸோ ஆல் தி லவ் டு யூ. ஆல்சோ ரிக்வெஸ்ட், ஏதாவது நல்ல படம் வந்தால் அது தியேட்டர்ல போய் பாருங்க. ஏன்னா தியேட்டர் போற க்ரௌட் கம்மியாயிட்டே வருது. ஆஸ் அன் இண்டஸ்ட்ரி ஸ்போக்ஸ் பர்சனாக நினைச்சு கேட்கிறேன். நல்ல படம்னு தெரிஞ்சா தியேட்டர் போய் பாருங்க. OTT வெயிட் பண்ணாதீங்க. ஃபார்எவர் ஓமை கடவுளே ஃபேன் பாய். ஓமை கடவுளே பிடிக்குமா? ஓகே, ஒரு லவ் ஸ்டோரி பண்ணிடலாம் விடுங்க. என்ன கேள்வி என்னன்னா, சோ ஐ அம் a food blogger. சோ அதனால உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் என்னன்னு சொன்னீங்கன்னா? சோறு மீன் குழம்பு. சார் எனக்கு ஒரு क्वेश्चन இருக்குங்க. சொல்லுங்க மேடம்.
உங்களுக்கு வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டின் ஆயுஷ்மான் குரானான்னு உங்களை சொல்லிட்டு இருந்தாங்க ஃபார் யுவர் ஸ்கிரிப்ட் சாய்ஸ். ஆனா இப்போ ஆயுஷ்மான் குரானாவை வந்து மும்பையின் அசோக் செல்வன் சொல்றாங்களா. அந்த அளவுக்கு உங்களோட சாய்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட்ஸ் வந்து ஒவ்வொரு படத்துக்கும் வேரி ஆகுது. ஒரு மிடாஸ் டச்சோட இருக்கீங்க. வாட் இஸ் தி சீக்ரெட் பிஹைண்ட் இட்? நான் அதோட இது சொல்றதுக்கே கூட்டு வந்தமான்னு நினைச்சுப்பாங்க. Nothing. I'm just doing what I like. ஏதோ ஒரு வகையில மக்களோட ரெசனேட் ஆகுது. I'm happy about it. ஆனா உங்க ஸ்கூல் லைஃப்லயோ இல்ல காலேஜ் லைஃப்லயோ எப்போ உங்களை நீங்க சபாநாயகனா ஃபீல் பண்ணீங்க? ஸ்கூல் லைஃப்ல நிறைய இல்ல. ஸ்கூல்ல வந்து நான் வந்து ஸ்போர்ட்ஸ்ல இருந்ததுனால ஸ்கூலுக்கே பெருசா போல. காலேஜ் லைஃப் ஃபுல்லா சபாநாயகன் தான். சபாநாயகனும் மன்மதலியும். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து சேதுபதி சாரோட பிலிம்ல கோ-ஸ்டாரா நடிச்சீங்க. அண்ட் தென் ஓமை கடவுளையில வந்து உங்களோட பிலிம்ல சேதுபதி சார் வந்து கோ-ஸ்டாரா நடிச்சாரு. அட் ஒன் பாயிண்ட் உங்க லைஃப்ல வந்து 2 பேரோட பேரு படமே வந்து ஒரே டைம்ல ரிலீஸ் ஆச்சு. சோ உங்களோட இன்ஸ்பிரேஷனுக்கு நீங்க ஒரு காம்படிஷனா வரப்ப அதை நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? இப்ப எனக்கு எப்பவுமே அவர் ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். காம்படிஷன்ங்கிறது பெரிய வார்த்தை. எனக்கு எப்பவுமே விஜய் சேதுபதி ஒரு இன்ஸ்பிரேஷன். அதுவும் இல்லாம ஓமை கடலை வந்து அவரோட பெருந்தன்மை தான் அது. ஸோ ஐ அப்ரிஷியேட் த ஹோல் லவ் ஹீ ஷோட். ஐம் ஹாப்பி. ஏதோ ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, ஓகே. பட் அவர் அங்கதான் எனக்கு என்னோட அண்ணன் மாதிரி தான். அவரு எப்பவுமே அப்படிதான் இருப்பாரு. தேங்க்யூ சார். சார் ஒரு குவிக் ஒரு கேம் செக்மெண்ட் இருக்கு. விளையாடலாமா? கேம் செக்மெண்ட். திஸ் ஆர் தட் கேம். ஓகே. பேச்சுலர் லைஃபா இல்ல மேரிட் லைஃபா? ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட சரசம் பண்றக்கே ஓட்டா போய் உங்களை பெற்றுறாங்களா? மேரிட் லைஃப் தான் சொல்லி ஆகணும். வீட்டுக்கு போகணும் தானே சார் இப்படி சொல்றீங்க? ஆமா, வீட்டுக்கு போகணும். அதுவும் இல்லாம ஆக்சுவலா நல்லா தான் இருக்கு. நோ கம்ப்ளைண்ட்ஸ். நெக்ஸ்ட், பிரியாணியா இல்ல பரோட்டா அண்ட் சிக்கன் குருமா? பரோட்டா. தலைவா. அடுத்து, இளையராஜாவா இல்ல ஏஆர் ரஹ்மான் சாரா? நடுவில் இருக்கிற மெல்லிசான கோடுதான். 2 பேரும் எனக்கு. ஆனா 1 பாயிண்ட் அதிகம் வந்து இளையராஜா சார். கிரேட். நெக்ஸ்ட், மணிரத்னம் சாரா இல்ல ஜிவிஎம் சாரா? மணிரத்னம் சார். அடுத்தது, நெல்சன் சார் ஸ்கிரிப்ட் கொடுத்தா இல்ல வந்து லோகேஷ் சார் ஸ்கிரிப்ட் கொடுத்தா எது ஃபர்ஸ்ட் நடிப்பீங்க? 2 பேர் பண்ணிடுவேன். 2 ஒரே டைம்ல? ஒரே டைம்ல 2த்தையும் பண்ணுவேன். அடுத்து, உங்களுக்கு யார் பிடிக்கும்? சூப்பர், 2மே கேக்குது. சூப்பர். தோனி, விராட், சச்சின். உங்களுக்கு டஃப் சாய்ஸ் தான். ரொம்ப ஈஸி சாய்ஸ் தான். ஆக்சுவலா நீங்க கேட்டதுல இது ரொம்ப ஈஸி. தோனி தான். தோனி மாதிரி ஆட்கள் வந்து இந்த 100 வருஷத்துல பிறப்பாங்கன்னு சொல்லுவாங்க, ஒரு பிறவி அந்த மாதிரி. சார், ஒரு குவிக் ரேபிட் ஃபயர் क्वेश्चंस. ஓகே. அம்மா வீட்டு சமையலா இல்ல வைஃப் சமையலா சார்? அம்மா வீடு. ஸ்டோரி எடுத்து அப்படியே போட்டுருவோம். கீர்த்தி மேம் டேக் பண்ணி. அவ்வளவு ஒத்துப்பா. அவங்களும் ஒத்துப்பாங்க. சரி, உங்க லைஃப்ல வந்து டேய் உனக்கு சொன்னா புரியாதுடா அப்படின்ற ஒரு மொமெண்ட் வந்திருக்கா? நிறைய வந்திருக்கு. ஏதாவது ஒரு இன்சிடென்ட் ஷேர் பண்ணலாமா? இப்போ ஒரு கேள்வி கேட்டாங்களே 10 இயர்ஸ் எப்படி இருக்குன்னு. உனக்கு சொன்னா புரியாதான் சொல்றோம். ஏன்னா அவ்வளவு ஸ்ட்ரகிள் அவ்வளவு இருக்கு. நீங்க காலேஜ் படிக்கல ஏதாச்சும் ஸ்டாஃப்ஸ் சைட் அடிச்சிருக்கீங்களா சார்? என்ன பார்த்து யாரும் அந்த கேள்வியை கேட்ட? எல்லாரும் கேட்கிறாங்க. ஆசிரியர்கள் நம் கண் கண்ட தெய்வம். அதனால அப்படிலாம் கேட்கக்கூடாது. ஓகே. அடுத்த படம் நீங்க மன்மதலில் மாதிரி கலக்க போறீங்களா இல்ல போர்த்தலில் மாதிரி மிரட்ட போறீங்களா? ஓமை கடவுள் தான் பண்ணலான்னு இருக்கேன். வேற எதுனால இல்ல. உங்களோட எனர்ஜி பார்த்துட்டு தான் அந்த முடிவு இப்பதான் எடுத்தேன். சோ அதான் பண்ண போறேன். மீராக்கா மாதிரி உங்க ஸ்கூல் லைஃப்ல வேற ஏதாவது சீனியர் இருக்காங்களா? நீ தான் அப்படியே வந்து மீராக்கா கத்திட்டு இருந்தியா? நிறைய இருக்காங்களா? காலேஜ்ல நிறைய பேர். ஹாய் சார், I am your big fan. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். And OMG அதுல இருந்து உங்க
அர்ஜுன்ற கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி நீங்க எப்பயுமே இவ்வளவு பாசிட்டிவா இருக்கீங்க, அன்காமன் கூலா இருக்கீங்க? சம்வேர் எங்க அப்பாவோட இன்ஃப்ளூயன்ஸ் நினைக்கிறேன். அந்த கிளாஸ் ஹாஃப் ஃபுல் தியரி உங்களுக்கு தெரியுமா? ஒரு டம்ளர்ல பாதி தண்ணி இருந்ததுன்னா பாதி தண்ணி இல்லைன்னு பார்க்கலாம், பாதி தண்ணி இருக்கணும் பார்க்கலாம். ஸோ பெர்ஸ்பெக்டிவ் தான். பாசிட்டிவா இருந்தா லைஃப் பாசிட்டிவா இருக்கும்.